அல்லேலூயா. இது உங்களுக்காக பிரத்யேகமாய் ஆயத்தப்படுத்தப்பட்ட கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஜனங்களை அல்ல, உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காகவே ஆண்டவர் கூட்டத்தை வைக்கிறார். ஆமென். இந்த 3 நாட்களில் கடைசி நாளா 3ஆம் நாள் நம்ம வந்திருக்கிறோம். கண்டிப்பா விசேஷ நாளா அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் தேவ பாதத்துல அமர்ந்திருக்கீங்க. 1ஆம் தேதியிலிருந்து 3 நாள் வரைக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உங்க மனது திரும்பணும். மனது எங்க திரும்பணும்? கர்த்தர் பக்கமா திரும்பணும். அல்லேலூயா. உலக காரியம், உலக சிநேகம், உலக பழக்க வழக்கங்கள் அதை விட்டுட்டு கர்த்தர் தான் எனக்கு பலன், கர்த்தர் தான் எனக்கு கேடகம் அப்படின்னு உங்க மனது திரும்பணும். அல்லேலூயா. மறுரூபம் ஆகணும். என்ன ஆகணுங்க? மறுரூபம் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் அபிஷேக கூடுகையில 3ஆம் நாள் வந்திருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தாதான் உன் குடும்பத்துல வரும். அல்லேலூயா. உன் குடும்பத்துல எழுப்புதல் வந்தாதான் சபையில எழுப்புதல் வரும். அல்லேலூயா. சபையில எழுப்புதல் வந்தாதான் தேசத்துல எழுப்புதல் வரும். கரங்களை கையாண்டு மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அக்கினியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அக்கினியை போட்டார், ஆனா எரிய மாட்டேங்குது. அதான் பஞ்சாயத்து. அல்லேலூயா. ஏன் எரிய மாட்டேங்குது? அல்லேலூயா. அவர் போட்டுட்டார், நெருப்ப போட்டார். அல்லேலூயா. அது அந்த அக்கினியை வந்து அணையாத அக்கினியை போட்டார். ஆனா சில பேருக்கு கொஞ்சமா எரியுது. எப்படி எரியுதுங்க? கொஞ்சமா எரியுது. அல்லேலூயா. மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி, சிமிங்கி விளக்கு கேள்விப்பட்டீங்களா? சிமிங்கி விளக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எரியுது. அல்லேலூயா. சில பேருக்கு குத்து விளக்கு மாதிரி எரியுது. எப்படி எரியுதுங்க? குத்து விளக்கு மாதிரி எரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்குள்ள மட்டும் ஒரு பந்தம் மாதிரி எரியுது. அல்லேலூயா. சில பேருக்கு என்னதாலும் எரியவே மாட்டேங்குது. அல்லேலூயா. புகஞ்சிக்கிட்டே இருக்கு. நெருப்பும் அணையல, நெருப்பும் அணையல. அது எப்படி இருக்குங்க? புகஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் நம்முடைய நிலைமை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க சொல்லணும், காட்டு தீயை போல எழும்பும். எப்படிங்க? காட்டு தீ, சின்ன தீ தான் காட்டையே கொளுத்திடும். அல்லேலூயா. உனக்குள்ள இந்த எழுப்புதல் அக்கினியானது உன் ஊரை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எழுப்புதல் தீயானது காட்டு தீயை போல பரவணும். காட்டு தீயை வச்சு என்ன பண்ண முடியாது? அணைக்கவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லரசு தேசமா இருந்தாலும் சரி, அமெரிக்க வல்லரசு தேசம் தான், ஒரு காட்டு தீ என்ன ஆயிடுச்சு? அந்த ஏரியாவே அழிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினியை பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்க. இது எரியும் பொழுது தன்னையே எரியும், தன் கூட இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பையை எரிக்கும். என்ன பண்ணுங்க சொல்லுங்க? என்ன எரியும்? குப்பையை. அல்லேலூயா. மற்றவர்களை பற்ற வைக்கும். தீயை பத்திச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும்? தன்னை சுத்தி இருக்கக்கூடிய குப்பையை எரிக்கும். சொல்லுங்க, என்ன எரிக்கும்? சொல்லுங்க, குப்பைய. தேவையில்லாத கசப்பு, வெறுப்பு, கோபம், சண்டை, பிடிவாத கோணம், விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாது எல்லாத்தையும் எரிக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன சொல்லப்படுது? குப்பை. என்னதுங்க? குப்பை. அல்லேலூயா. தூசு. என்னதுங்க? தூசு. எலும்பு சீயோனே, வல்லமைய தரித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அப்போ இருக்க முதல்ல அந்த அக்கினியானது கூட எல்லா குப்பையும் கொளுத்து. அது நல்லா கொளுத்து எரியும் பொழுதுதான் என்ன ஆகும்? மத்தவங்களை பற்றி வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் நாள் நம்ம மற்றவர்களை பற்றி வைக்குமே மாறும். ஆமென். அப்ப நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள தூசு இருக்குதா? இனி எனக்குள்ள குப்பை இருக்குதா? தயவு செஞ்சு என்ன பண்ணி எரிச்சிருக்கப்பா. அல்லேலூயா. சில குப்பை கண்ணுக்கு தெரியும். சில குப்பை என்ன ஆயிருங்க? தூசு குப்பை என்ன பண்ணும்? கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா சிலது கண்ணுக்கு தெரியாது, எங்காச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க மனம் புதிதாக ஒரு நாளே மறுரூபமாகுங்கள். கரங்களை மையப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் நாள்
ஆண்டவர் காட்டு தீயை போல மாற்றுவாராக. உங்களுக்குள்ள அபிஷேகம் எழும்பி பிரகாசிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமே மாற போகுது. ஆமென் சொல்லுங்க. 3ஆம் நாள் சும்மா சோம்பேறித்தனமா உம்மன்னு உட்கார்ந்துட்டு கூடாது. அல்லேலூயா. எழுந்தியா ஆகும். அல்லேலூயா. சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்காக, குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆனா இனி வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை தான். அது யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் படிக்க நம்ம ஜெபிக்க போறோம். முழங்கால் படியில் போன மூலம் எழுந்து கொள்ளுங்க. ஆனோடு கேட்க போறோம், ஏன் எழுப்புதல் வர மாட்டேங்குது? ஏன் எழுப்புதல் வரல அப்படின்னா நம்ம தான் காரணம். ஆண்டு சொல்றாரு, எழுப்புதலுக்கு காரணம், எழுப்புதல் ஏன் வரலன்னா அதுக்கு காரணமே நம்ம தான். அதை நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எழுப்புதல் அக்கினியை நீங்க எனக்குள்ள போடுங்க ஆண்டவர். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒழுங்கு செய். எல்லாரும் சோதனம் பண்ணுங்க, சோதனம் பண்ணுங்க. சோதரம் நீங்க சோதனம் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. ஆண்டவரே, எழுப்புதல் என் சபையில வராததுக்கு நானே காரணம். ஆண்டவரே, எழுப்புதல் வராததுக்கு, என் குடும்பத்தில் எழுப்புதல் வராததுக்கு நானே காரணம். ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, எல்லா கரங்களை வைத்து ஆண்டவரே, எழுப்புதல் வராம இருக்கிறதுக்கு ஆண்டவரே காரணமே நான் தான். ஆண்டவரே, ஏன்னா நான் எழும்பி பிரகாசிக்கலையே, நான் எரிந்து பிரகாசிக்கலையே. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. எல்லாம் சோதனை பண்ணுங்க. சத்தம் வரணும், இன்னும் சத்தம் இடப்படும். சோதனை எல்லாரும் சேர்ந்து ஏகோபிட்டு ஜெபிக்கலாமா? எல்லாம் சத்தமா எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, ஒரு விஷயம், எங்களை மன்னிங்கப்பா. எங்க பட்டணம் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு நாங்களே காரணம். என் குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, நாங்களே காரணம். ஆண்டவரே, எங்க சபை ரட்சிக்கப்படாம இருக்கு, என் சபை எழுமாம இருக்கிறதுக்கு நாங்களே காரணம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க தேசத்துக்காக, எங்க சபைக்காக, எங்க பட்டணத்துக்காக, எங்க கிராமத்துக்காக, எங்க வீதிக்காக நாங்க சிறப்புல நிற்காம போயிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. ஒப்பு கொடுப்போமா? மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா. எல்லாம் சத்தமா எல்லாரும் கேட்போம். மன்னிங்க எல்லாரும் கேட்போம். மன்னிங்கப்பா. ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை எழுப்புகிறோம், என்னை வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்முடைய மன்னிச்சிருங்க. கரத்திலே எல்லோரும் அடியில் கேட்கிறீங்க, தயவாய் மன்னிச்சிருங்க. எல்லாருக்காக நன்றி. தேங்க்யூ. ஜெபாவி போற்றுமையா, ஜெபிக்கனு எனக்கு ஜெபாவி போற்றுமையா, ஜெபிக்கனு சோத்திரமணி விண்ணப்பமா, விண்ணப்பமா. என்னேரமோ நான் ஏற்கனும் ஜெபாவி ஜெபிக்கனும் எனக்கு ஜெபாவி ஜெபிக்கனும் உபாசித்து உடலை உயர்த்து Happy
ஜெயிக்கணுமே தேசத்திற்காய் பலனுமே நான் தேசத்திற்காய் பலனுமே ஜெயிக்கணுமே எனக்கு ஜெயிக்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே 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 கண்களெல்லாம் குணமாகணுமா கண்களெல்லாம் குணமாகணும் ஜெபாவி ஜெபிக்கணுமே எனக்கு ஜெபாவி ஜெபிக்கணுமே ஆண்டவரே என் கண்களெல்லாம் குணமாகிப்பா கண்ணீரோடு ஜெபிக்கணும்ப்பா கேளுகிறேன் சூத்திரம் அமைதியாக இருக்கிறார் எல்லாம் உங்க சத்தமா இன்னும் சத்தமா ஆண்டவரே ஒப்பு விடுங்க அறிக்கை பண்ணுங்க ஏன் எழுப்பது ஏன் முழங்கால நான் முடக்கல ஏன் என் குடும்ப என் பேச்ச கேட்க முடியும்னா என் முழங்கால நான் முடக்கல அதற்காக மன்னிப்பு கேட்கிற நேரம் அம்மா இது மன்னிப்பு கேட்காம மருவமாக முடியாது மனம் திரும்பாமணி மருவமாக முடியாது மகிமையை காண முடியாது ஆண்டவரே